காதல் குயில் பாடுகிறேன் வா. பா என்னப்பா அது மூணாம் மனுஷன் மாதிரி வாசல்ல பெல் அடிச்சுக்கிட்டு உள்ள வாங்கப்பா. ஓய் என்ன இதெல்லாம்? மீனாட்சி மீனாட்சி எனக்கு காதல் வந்தாச்சு, பெத்த புள்ள பாலாச்சு, 30 வருஷம் மீனாட்சி மீனாட்சி மீனாட்சி. பா நீங்க எப்ப பார்த்தா ஆரம்பிச்சீங்க? என்னடா ஆரம்பிச்சிருக்காரு? என்னடா சொல்லுடா. என்னப்பா இது சின்ன பசங்க மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில் எல்லாம் மிக்ஸ் பண்ணி? ஏய் சின்ன பசங்களா, சின்ன தம்பி சின்ன தம்பி. ஏய் மீனாட்சி, உனக்கு தெரியும்ல எல்லாரும் என்ன சின்ன தம்பின்னு கூப்பிடுவாங்க. அது அப்போங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ இப்போ எப்பவுமே நான் தான் சின்ன தம்பி. என்னடா இது சின்ன தம்பிங்கிறாரு இப்படிங்கிறாரு, என்னடா இவருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, தூங்கி எந்திரிச்சா பெரிய தம்பி யார் வருமா? ஏய் மீனாட்சி, உன் கைய நெஞ்சில வச்சு சொல்லு, சத்தியமாக சத்தியமாக என் புருஷன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறது ஆச்சரியப்பட இல்லை. ஐயோ ஈஸ்வரா, இந்த வார்த்தையை கேட்டு நான் இன்னும் உயிரோடு இருக்கேனே. தலை கூட சுத்தலையே, வாழைப்பழம் மயக்கமும் வர மாட்டேங்குது. நான் ஏதாவது தப்பு பண்ணிதான் மன்னிச்சிருக்கேன். பா கல்யாண வயசுல பையனை வச்சுட்டு என்னப்பா ரெண்டாவது கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? நீ முத கல்யாணமே பண்ணிக்கலாம், அதனாலதான் நான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கலாம். என்னங்க ஏய் உன் வருங்கால சித்தியோட போட்டோ பாக்குறியா நீ? சித்தி எப்படி போயிட்டியா? போடி ஆடி போய் ஆவணி வந்தா இவளை டிஸ்மிஸ் பண்ணிட்டு அழகா நானும் உன் சித்தி குதிரை உட்காந்துட்டு. நீங்க இந்த மாதிரி ஒரு சில்லறத்தனமான முடிவுக்கு வருவீங்கன்னு தெரிஞ்சா நான் முதல்ல உண்மையை சொல்லியிருப்பேன்ப்பா. நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன், அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். தயவு செஞ்சு ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்காதீங்கப்பா, என்னால தாங்க முடியலப்பா. டேய் உன் வாயால உண்மையை வரவழைக்கிறதுக்காக நானா போட்ட டிராமா. எனக்கு நல்லா தெரியும் நீங்க டிராமா தான் பண்ணீங்கன்னு. கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க உண்மையா சொல்லிட்டு தான் எனக்கு உண்மையான மயக்கம் வந்திருக்கும். நீங்க டிராமா பண்ணனால எனக்கு டிராமா மயக்கம் வந்துருச்சு. ஐயா லூசு. டேய் யாரா அது? சொல்றேன் 100% கன்ஃபார்ம் பண்ணனும் சொல்லலாம்னு நினைச்சேன். 90% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு என்ன லவ் பண்றா. என்ன அவ வாயால ஐ லவ் யூன்னு சொல்லல, அவ்வளவுதான். அவளுக்கு என்னவா சொல்ல வேண்டியதானே? அதுக்காக தான் நானும் வெயிட்டிங். எனி டைம் ஃபோன் வரலாம். நான் என்ன போய் சொல்றேன்? ஏய் ஃபோன் சொல்லு பிரியா. அழகராஜா ஸ்பீக்கிங். ராஜா எங்க இருக்கீங்க? வீட்ல இருக்கேன் பிரியா, தனியா தான் இருக்கேன். என் பக்கத்துல யாருமே இல்ல. சொல்லு பிரியா. ஐ அம் வெயிட்டிங். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நேர்ல வரீங்களா? தோ கிளம்பிட்டேன் பிரியா, ஐ அம் ஆன் தி வே. ஏப்பா எங்களை விட்டுட்டு போறியப்பா, நாங்களும் வரோம். ராஜா லவ் மூட்ல இருக்கான், எது வந்தாலும் வந்து பேசிக்கலாம், வெயிட் பண்ணுங்க. பசங்கெல்லாம் பார்ல காசை விட்றானுங்கன்னா பொண்ணுங்கெல்லாம் பார்லர்ல விட்றாளுங்க. சித்ராவை கட் பண்ண தேவி பிரியா இருக்காங்களா? சொல்லுங்க மேடம், கல்யாணம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு மல்லிப்பூ வாங்கணும். அட்வான்ஸ் மொய்யா 1000 ரூபாய் கொடுக்க முடியுமா? ஹலோ, என்ன கிண்டலா? பின்ன இப்போதானே ஃபோன் பண்ண கல்யாணம் பேசுறேன்னு. AAA சேனல் MD அழகராஜா சார் உங்ககிட்ட இதை கொடுக்க சொன்னாரு. ஐ லவ் யூ. இன்னும் எந்த டைலர்னு பாக்குறீங்களா? ஜே ஃபிட். என்னங்க இது? என்ன இதெல்லாம்? எவ்வளவு தைரியம் இருந்தா, எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பீங்க? படிச்சவங்க தானே நீங்க. உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட சென்ஸே இல்லையா? இவ்வளவு தப்பா இருக்கீங்க. சரி, அவர் தான் தப்பா இருக்காருன்னா உங்களுக்கு அறிவே இல்லையா? அவர் கொடுக்க சொன்னாருன்னா என்ன ஏதுன்னு படிச்சு கூட பார்க்காம அப்படியே கொடுத்துருவீங்களா? uneducated fellows. இல்ல பிரியா, உங்களை பார்த்தோன்னா ஐ லவ் யூ சொல்லணும்னு தோணுச்சு. அதான் பொக்கே எழுதி டிரைவர்கிட்ட கொடுத்தேன். நீங்க ஐ லவ் யூ சொல்லணும்னு நினைச்சது தப்பு இல்ல. அதை இந்த பொக்கேல எழுதி உங்க டிரைவர்கிட்ட கொடுத்தமிச்சிங்களே, அது கூட தப்பு இல்ல. ஆனா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட எழுதுனீங்களே, அதுதான் தப்பு. ஐ லவ் யூ கரெக்டா தானே பிரியா இருக்கு? என்ன கரெக்டா இருக்கு? ஐ லவ் யூ ஸ்பெல்லிங் சொல்லுங்க. ஸ்பெல்லிங் சொல்லுங்க. ஐ LOVE யூ. என்ன யூ?
YOU தான் யூ. யூ கிடையாது. தப்பா எழுதிட்டு திருத்தரன் முழிக்கிறத பாரு. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட இங்கிலீஷ் எழுதுறவங்கள எனக்கு கண்டாலே பிடிக்காது. கெட் லாஸ்ட். ஓ நானா எஸ்எம்எஸ் அனுப்பும் போதும் ஃபேஸ்புக்கில் சேட் பண்ணும் போதும் குட் மார்னிங் ஜிஎம்னோ டேக் கேர் டிசின்னோ புருவத்தை ட்ரிம் பண்ணுற மாதிரி இங்கிலீஷை ட்ரிம் பண்ணதே இந்த பொண்ணுங்க தானே. இந்த அடிப்பட்ட அறிவு கூட இல்லாத மக்கா இருக்கா அவங்க ஆளு. ஒன்னே ஒன்று சொல்கிறேன் எம்டி சார், உங்கள் ஆள் ஒரு பழைய பாப்புலர் கைடு. ஆஃபீஸர், ஓல்ட் இஸ் கோல்ட், கோல்ட் இஸ் மை டார்லிங் தேவி பிரியா. ஒரு பௌர்ணமி ராத்திரி ஓப்பன் கிணத்தடி கண்டாங்கி சேலையில என் ஆளு, அவ கையில ஒரு சொம்பு பால், ஒரு கைத்து கட்டுல எங்க ஃபர்ஸ்ட் நைட். அது மட்டும் நடந்தா எப்படி இருக்கும்? நடக்கும். அது கூட இன்னொன்னும் நடக்கும். ஃபர்ஸ்ட் நைட்ல ஃபுல் மூட்ல உங்க ஆளுக்கு நீங்க ஜாங்கிரி ஊட்ட போகும்போது ஜாங்கிரிக்கு ஜே வருமா இல்ல ஜி வருமா அப்படின்னு கேட்க போறா. பாவம் நீங்க வேற இங்கிலீஷ்ல வீக்கே, வாழ்நாள் முழுக்க இங்கிலீஷ்ல டவுட் கேட்டு உங்க டவுசர் டாரா கிழிக்க போறா. ஆஃபீஸர், என் ஆளை பத்தி பேச உங்களுக்கு உரிமை இருக்கு? நான் இன்னைக்கு உங்க சுக்க பத்தி பேசிருக்கேனா? சொல்லுங்க. ஏழு சொக்கா? அதான் சொக்கனாத சொக்கு ஏழா எல்லாம் உங்கள. இப்பவே போறேன். ஒரு புது கிளைண்டோட தான் இதுக்கப்புறம் உங்க மூஞ்சில நான் முழிப்பேன். பிரியா, ராஜா, நீங்க இன்னும் கிளம்பலையா? பேசணும் உங்ககிட்ட. பேசலாமே தனியா. டிரைவர் மேடம், ஒரு 10 feet டிஸ்டன்ஸ்ல என்ன ஃபாலோ பண்ணுங்க. பிரியா, நீங்க இங்கிலீஷ் மீடியமா? ஆமா, இங்கிலீஷ் மீடியம் தான். ஆனா அதுக்காக தமிழ்ல வீக்கன்னு நினைச்சிடாதீங்க. நான் தமிழ்ல கவிதையே எழுதுவேன். ஓ அப்படியா? எங்க ஒரு கவிதை சொல்லுங்க. நேத்து நைட் தான் ஒரு காதல் கவிதை எழுதினேன். அது கேட்டா பிரிஞ்ச லவ்வர்ஸ் கூட ஒன்னு சேர்ந்துருவாங்க தெரியுமா? உண்மையாவே லவ் பண்ணிருந்தா. ஏங்க சொல்லுங்க சொல்லுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இரு இதயம் ஒரு இதயம் மானதே, இரு இதயம் ஒரு இதயம் மானதே, அந்த ஒரு இதயம் நொறுங்கி போனதே. அடடா, என்ன ஒரு முக கவிதை. என்ன சொன்னீங்க? இல்லைங்க, ரொம்ப நல்ல கவிதைன்னு சொன்னீங்க. தேங்க்ஸ். எனக்கு உங்க மேல ரொம்ப கோவம் பிரியா. ஏன்? பின்ன சும்மாவே நீங்க ரொம்ப அழகு. இதுல பியூட்டி பார்லர்லாம் போய் எக்ஸ்ட்ரா அழகு ஏத்திட்டு வந்துட்டா அப்புறம் நாங்களாம் என்ன பண்றதா? ஐயோ, நான் ஒண்ணுமே பண்ணல. only threading, facial, manicure, pedicure, hair color, haircut, அவ்வளவுதான். ஐயோ அவ்வளவுதானா? என்னால நம்பவே முடியல. ஓகே ராஜா, நான் கிளம்புறேன். பிரியா ஒரு நிமிஷம். நான் ப்ரப்போஸ் பண்ணிருந்தேன், எதுவுமே சொல்லியே. நீங்க ரொம்ப ஃபாஸ்டா போறீங்க. உங்களுக்கு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் தேவை. ஸ்பீட் பிரேக்கர் தேவையா? ஒரு நாள் டைம் எடுத்து யோசி பிரியா. நான் வேணா வெயிட் பண்றேன். நோ தேங்க்ஸ். ஓகே சரி சரி. டிரைவர் பாய் பிரியா. பால் தக தக தகன்னு கொதிக்குது, ஆனா பொங்க மாட்டேங்குது. என்ன பண்ணலாம்? மங்களம் சிட் ஃபண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் ஓனர் சத்தியமூர்த்தி. என்ன ஆஃபீஸர், திடீர்னு ரொம்ப பொறுப்பாயிட்டீங்க? சம்பளத்தில் ஒரு அமௌண்ட்டை மிச்சம் பண்ணி ஃபைனான்ஸ் கம்பெனியில் போட போகிறீங்களா? சம்பளமா? அதை நான் கேள்விப்பட்டதோடு சரி, இதுவரையும் கண்ணால் பார்த்ததே இல்லை எம்டி சார். ஒரே ஒரு முறை ஆஃபீஸில் ஆயுத பூஜைக்கு பொறி கொடுத்தீங்க, தொட்டுக்க நாட்டு சக்கரை இல்லையான்னு கேட்டேன். என்னடா கம்யூனிசம் பேசுறியா, வேலையை விட்டு தூக்கிடுன்னு மிரட்டினீங்க. அப்போ எம்டி சார் அவசரப்படாதீங்க, அவர் தான் நம்ம புது கிளைண்ட்டு. புது கிளைண்ட்டா? எங்க எப்போ எப்படி? ஸோ அதெல்லாம் எதுவும் கேட்கக்கூடாது. மங்களம் ஃபைனான்ஸ் மூர்த்தி அண்ணங்கிட்ட நம்மளை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் சொல்லிட்டேன். நேராக போகிறோம், ஆடை கன்ஃபார்ம் பண்ணுறோம். ஐயா வணக்கம். வாழ்க நலம். எம்டி சார் அங்கே பாருங்க, மூர்த்தி அண்ணன் எப்படி சாமி கும்பிட்றாருன்னு. எல்லாரும் மாதிரி தான் சாமி கும்பிட்றாரு. நீங்கள் பிடிச்சிருந்த கிளைண்ட்டுங்கிறதுக்காக ரொம்ப பில்டப் பண்ணாதீங்க. வாழ்க நலமுடன். மன்னிக்கணும், நான் உங்களை ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டனோ. ஐயா நீங்களாம் எங்களுக்கு கடை சாத்தினதுக்கு அப்புறம் கிடைக்கிற கட்டிங் மாதிரி. உங்களுக்காக எவ்வளவு நேரம் வேணாலும் காத்துக்கிட்டு இருப்போம். தம்பி, காசு பணம் சேர்க்கறதுக்காக நான் இந்த வியாபாரத்தை செய்யல. சேவை மனப்பான்மையோட தான் இந்த வியாபாரத்தில் நான் ஈடுபட்டு இருக்கிறேன்.
பரம்பரையா பல கோடி ரூபாய் மதிப்புள்ள எங்க குடும்ப சொத்தை ஒரு ட்ரஸ்ட் மூலமா கஷ்டப்படுற சாதாரண ஜனங்கள், மிடில் கிளாஸ் ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. அதுக்காகத்தான் தனி ஆளா நான் போராடிக்கிட்டு இருக்கிறேன். உங்க வாயில பெட்ரோல் ஊத்தி கொளுத்த தம்பி, பின்ன என்னங்க ஐயா, நீங்க தனியாள் இல்ல, நீங்க சாகர வரைக்கும் உங்க கூட நானும் எங்க எம்டி இருப்போம். வாழ்க நலமுடன். ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன் ஐயா. என்ன மாதிரியே நீங்களும் சேவை மனப்பான்மையோட 5 பைசா கூட வாங்காம இலவசமா இந்த விளம்பர படத்தை எடுத்து தர சம்மதிச்சீங்களே. பெருசு எல்லாத்தையும் உளறடிச்சே. வயசுல சின்னவங்களா இருந்தாலும் மனசு அளவுல நீங்க பெரியவங்களாயிட்டீங்க. வாழ்க நலமுடன். எம்டி சார், மூர்த்தி அண்ணன் இப்படிதான் பேசுவாரு, ஆனா கடைசியா நமக்கு செமையா செய்வாரு. அது சரி, அது என்ன நாம 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்கிறோம், உங்க எம்டி வாயே திறக்க மாட்டேங்கிறாரு. அந்த சோப்பு டப்பா உங்க கனவு கண்ணி சரோஜாதேவி யூஸ் பண்ணதா? ரொம்ப பழசா இருக்கு. தம்பி, நான் கட்ட பிரம்மச்சாரியை ஒழிய கட்ட பிரம்மச்சாரி இல்லை. இந்த சோப்பு டப்பா நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது ஓட்டப்பந்தயத்தில் ஓடி முதல் பிரைஸ் வாங்கினது. இந்த உட்காந்துருக்கிறானே சாந்தமூர்த்தி, இவன் 2ஆம் பிரைஸ் வாங்கினான். ஐயா, அது 100 மீட்டரா இல்ல 200 மீட்டரா? இதுல என்ன விசேஷம்? ஐயா மன்னிக்கணும், எம்டி சார் அவசரமா கூப்பிடுறாரு. இன்னொரு முறை வந்து விலாவரியா கேட்கிறேன். அப்ப நான் உத்தரவு வாங்கிட்டீங்களா? ஐயா உத்தரவு வாங்கிறேன் ஐயா. எம்டி சார் இப்ப எது கோச் அவசரமா கிளம்புறீங்க? அந்த அளவு 5000 கூட எடுக்க சொன்னா இவன் காசை கொடுத்தா மோசில மங்களமாலான்னு பாக்குறான். இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நீங்க மறுபடியும் கரண சூப்பரா மாறுறீங்க. சொக்க தங்க இன்னொரு ஆட் பண்றோம், அவ்வளவுதான் ஃபிக்ஸ். எம்டி சார் நான் சொல்றது ஒரு நிமிஷம் பொறுமையா கேளுங்க. மூர்த்தி எனக்கு இப்போ அப்போன்னு இழுத்துட்டு இருக்குது. இப்போ நம்ம ஓசில ஒரு ஆட் எடுத்து கொடுத்தா உயிர் போற நேரத்தில் நம்மளை கூப்பிட்டு நம்ம பேர்ல உயிர் எழுதுவாரு. மூர்த்தி எனக்கு கடைசியா செமையா செய்வாரு. அதுவும் இல்லாம இந்த பொம்பளை வேஸ்தை நம்பி பொழப்பு நடத்துறீங்களா, அசிங்கமா இல்ல? இப்போ நான் என்ன பண்ணணும்? அப்படி கேளுங்க. ஊருக்குள்ள ஒரு 4 பேர் தெரிஞ்ச மாதிரி ஒரு விஐபி பிடிங்க. ஆட் எடுக்க வேண்டிய மொத்த செலவியா அவங்க தள்ளியே கட்டுங்க. ஆடை ஒரே நாள் எடுத்து முடிக்கிறோம், சக்ஸஸ் பண்ணுறோம். மூர்த்தி என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் கறக்குறோம், லைஃப்ல செட்டில் ஆகிறோம். விஐபி. எஸ். வணக்கம். 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 ரூபாய் 1000 முதல் நீங்கள் முதலீடு செய்யும் பணம் ஒரே வருடத்தில் ரெட்டிப்பாகும். அதுக்கு நான் கேரண்டி. மங்களம் சிட் ஃபண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸில் குறைந்த முதலீட்டில் குபேர லாபத்திற்கு நான் கேரண்டி. மங்களம் சிட் ஃபண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் மூலமா நீங்கள் நலமுடன் வாழ நான் கேரண்டி. மொத்தத்துல மங்களம் சிட் ஃபண்ட்ஸ்ல நீங்க முதலீடு செய்யற ஒவ்வொரு காசுக்கும் நான் கேரண்டி. எப்படியோ நான் தான் பண்ணுன்னு அடம் பிடிச்சு என்னை வச்சு ஆடும் எடுத்துட்டீங்க, உங்க பைக்லயும் கூட்டிட்டு வந்துட்டீங்க. சந்தோஷமா? என்னங்க டக்குன்னு இப்படி கேட்டீங்க? எனக்கு இருக்கிற சந்தோஷத்துக்கு நான் உங்களை சரி, லேட் ஆகுது, நான் கிளம்புறேன். எப்படியா அது வந்து அந்த ஆட்ல கடைசியா நீங்க ஒரு பஞ்ச் டைலாக் சொன்னீங்களே, சூப்பருங்க. சான்ஸே இல்லை, அஸ்திட்டீங்க. என்ன மாடுலேஷனு, என்ன பர்ஃபார்மன்ஸ், ஐயோ அப்படியே கண்ணுக்குள்ளே நிக்குதுங்க. தேங்க்ஸ். அது ஒரே ஒரு தடவை எனக்கு சொல்லுங்க ப்ளீஸ். ராஜா, இங்க போய் என்ன விளையாடுறீங்களா? ரொம்ப ஆசையா இருக்கு பிரியா, ஒரே ஒரு தடவை ப்ளீஸ். என்னால முடியாதுப்பா. சரிங்க, வரேங்க, நான் கிளம்புறேங்க. தேங்க்ஸுங்க. ராஜா நான் பண்ற போதுமா? மங்களம் சிட் ஃபண்ட்ஸ்ல நீங்க முதலீடு செய்யற ஒவ்வொரு காசுக்கும் நான் கேரண்டி. சூப்பருங்க. சரி சூப்பருங்க. சந்தோஷத்துல எல்லாருக்கும் தலைகால் புரியாதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு கைகால் புரியலங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. நாமளே நல்லா இருக்குன்னு சொன்னா எப்படி? மக்களும் சொல்லணுமே. ஐயோ, மக்கள் கண்டிப்பா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நான் கேரண்டி. ராஜா, ஐ லவ் யூ பிரியா. LOVEYOU. எனக்கு அப்படி ஒண்ணு தோணலையே. எப்போ தோணும்?
எப்ப வேணாலும் தோணலாம். இப்ப தோணலாம், அப்புறமா தோணலாம், ஏன் நைட் 12 மணிக்கு கூட தோணலாம். எப்போ தோணாலும் ஒரே ஒரு மிஸ் கால் கொடு பிரியா, உடனே ஓடி வந்துடுறேன். மிஸ்ட் கால் என்ன மிஸ்ட் கால், ஃபோனே பண்றேன். தோணுச்சுன்னா